ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேகா தரப்புல இவங்கள்ட்ட பேசப்பட்டதா? அது ஒண்ணுமே பேசப்படலன்னு சொல்றேன் மேடம். பேசப்படாத போது குதிரைபரம் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அப்புறம் நீங்க தானே அந்த லெட்டர் கொண்டு கொடுத்தீங்க. விஜய் கொடுத்த லெட்டர் இல்ல சார். சார் தம்பி 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 அந்த லெட்டர் கொடுத்திருக்கீங்கல்ல, இவருடைய லெட்டர், இவர் சப்போர்ட் லெட்டர், அது என்ன? ரொம்ப டெக்னிக்கலா கேக்குது. இல்லப்பா இல்ல எங்க லெட்டரை அங்க கொடுத்திருக்காங்களே, ஒரு போர்ஜரியா ஒரு ஜெராக்ஸ் காப்பி அது கொடுத்திருக்காங்கன்னா அப்புறம் இவர்கிட்ட பேசிக்கலாம். சிங்கிள் எம்எல்ஏ லெட்டர் கொடுத்துட்டோம்னா பயந்துருவாரு, நம்ம அவரை பேசி ஈஸி நம்ம பக்கம் ஓட்டு போட வச்சிடலாம்னு நினைச்சிருக்கோம். விஜய் தான் இருந்திருப்பாரு, வேற யாரு? அப்புறம் யார்? அவங்க தாத்தாவா இருப்பாரு? விஜய் தான். தம்பி தம்பி நீங்க விட்டுட்டு எங்கே போய் கேள்வி கேட்கறீங்களா? கவர்னர்கிட்ட கொடுத்த இதை பாத்தீங்களா? அதுல ஏஎம்எம்கே உடைய எம்எல்ஏ உடைய லெட்டர், ஒரு எம்எல்ஏ சப்போர்ட் லெட்டர் இருக்குங்கிறாங்கல்ல. குதிரை பேரம் பண்றதுக்கு தான் ஒரு போர்ஜரி லெட்டர் கொடுத்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்ற மாதிரி இவர் லெட்டர் கொடுத்திருந்தா ஏதோ பேரம் பேசிருப்பாங்களா அவர்கிட்ட? அப்பனா நீங்க பேரம் பேசுறியா இல்லையா? குதிரை பேரம் நடக்கும், அதனால எல்லாரும் சப்போர்ட்டை கொண்டாந்து கூட்டுன்னு கவர்னர் சொல்றது ரைட்டா தப்பா? நீங்க எல்லாம் ஊடகத்தில் உட்காந்துட்டு அவர்கிட்ட 108 இருக்கு, நீங்க இங்கே அவங்களுக்கு ஆளை மார்ச் பண்ணணும். இனிமே இதே மாதிரி நபர்கள்ட்ட ஆளைய கொண்டாந்து காமின்னு தான் சொல்லணும். இவரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சார் ஸ்ப்ரெட் இல்ல சார், இவர்கிட்ட கவர்னர்கிட்ட கொடுத்திருக்காங்க சார். அதான் அழிச்சாச்சு சார், கவர்னர்கிட்ட கொடுத்திருக்கோம், அது இதை கொடுத்திருக்கோம். நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். கவர்னர் அதில் வீடியோ நைட் 2 மணிக்கு தானே சார் வந்துச்சு. அதுதான் இனிமேதான் அதை என்ன அவங்கள தான் கேட்கிறேன், உங்க மூலம் கேட்கிறேன். திரு விஜய் அவர்களையும் தாவேக்கால இருந்து போட்டிருக்காங்களே அந்த ஒரிஜினல் லெட்டரை கொடுங்க, அந்த வீடியோ கவர்னர்கிட்ட கொண்டாந்து கொடுங்க. அவர் என்ன அடிப்படையில் நீங்க அவரை சந்திச்சீங்க, எங்க சந்திச்சீங்க, எந்த கார்ல, எந்த ஊர்ல, எங்க அதை எடுத்தீங்க? அப்படி அவர் உங்க கூட வரதா இருந்தா அழைச்சிட்டு போயிருக்கலாமே. ஒரே எம்எல்ஏ தானே, அவரு விருப்பப்பட்டிருந்தா அவங்களோட போயிருக்கலாமே. கட்சி தாவல் தடை சட்டம் வராது. எதனால அதை மிஸ் பண்ணிட்டு போனீங்க, அவரை விட்டு போனீங்க, என்ன காரணம்? நான் கேட்கிற கேள்வியெல்லாம் சரிதானே தம்பி? அதுல நீங்க வீடியோ எடுக்கிறீங்க, கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போறீங்க, சுயநினைவோட மகிழ்ச்சியா போடுறாரு, எதுக்கு அவரை விட்டு போறீங்க? அழைச்சிட்டே போயிருக்கலாமே. சார் இப்ப நம்ம புகார் கொடுத்தது மூலம் ஆளுநரோட கவனத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்கோம் சார். அதாவது ஒரு குதிரை பேரம் மாதிரியான சூழல் இங்க நடக்குதுன்னு இதை அடிப்படையா வச்சு கவர்னர் இப்ப உதாரணத்துக்கு ஒரு 2 பேரோட ஆதரவோட விஜய் புதுசா கவர்னர் மாளிகைக்கு போகையில இல்ல சார் இங்க குதிரை பேரம் நடக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு, அதனால இப்போதைக்கு நான் எந்த முடிவு எடுக்க முடியாது, அதை பற்றி விசாரித்த பிறகுதான் நான் முடிவு எடுக்க முடியும்னு திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நீங்க கவர்னருடைய ரெஸ்கிரிட்டரி பவர், அதெல்லாம் போய் நான் வாய்ப்பு இருக்காலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது. இல்ல அதை மனசுல வச்சுதான் டிடிவி தினகரன் அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறாரு, இதுக்கு பின்னணியில பாஜக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தாவேக்கால சொல்றாங்க. அப்பனா விஜய் அந்த லெட்டர் காமராஜோட பேர்ல ஒரு லெட்டர் இருக்குன்னு கொடுத்திருக்காரு, ஜெராக்ஸ் காப்பி, அதோட ஒரிஜினல் கொண்டு கொடுக்கலாமா பிரதர்? என்ன சார், எங்க தென்னை மரத்தில் நீங்க நேற்று மழை பெஞ்சதுக்கு கூட பாஜக காமிங்க போல இருக்க. தம்பி 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 நீங்க கேக்குறீங்க, நான் திருப்பி உங்களை கேக்குறேன். இது விஜய் கொடுத்த லெட்டர், அவர் நேற்று போய் நைட்டு ஜீன்ஸ் பேர்ல போய் கொடுத்தாரு பக்கத்துல அவங்க தோழர்களோட. அந்த லெட்டர்ல ஏஎம்எம்கே 1 எம்எல்ஏ ரெஃபரன்ஸ் அனெக்சர் ஜீன் இருக்கு, தெரியல, அது பாத்தீங்களா? அப்புறம் அந்த லெட்டர் யார் பிஜேபி சொல்லி கொடுத்தாரு அவரு? இல்ல சார், இந்த லெட்டரை கொடுத்தோம் சார், எம்எல்ஏ அனுப்பியிருந்தா அவர் அழைச்சிட்டு போயிருக்க வேண்டியதானே. அந்த ஒரிஜினல் லெட்டர் எங்க? இது ரொம்ப இந்த கேள்வி விஜயை விட விபரீதமா இருக்கு உங்க கேள்வி. அந்த விபரீத சக்தியை விட மோசமா இருக்கு உங்க கேள்வி. சார் 25 சார், 40 இயர்ஸ் சார், 84. விஜய் சார் தமிழ்நாட்டுக்கு அது பேரழிவை ஏற்படுத்துகிறார், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஆட்சி அமைப்பதற்கே இத்தனை போர்ஜரி வேலை பண்றீங்க, இத்தனை 420 வேலை பண்றீங்க. ஆட்சி அமைச்சா ஆட்சி அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடியே இவர திமுறா, இவர அகங்காரமா, ஆணவமா,
ஒரு ஒத்த எம்எல்ஏ தானே அவர் கடிதம் வாங்கி விடலாங்கிற தைரியத்தில் ஃபோர்ஜரி லெட்டர் கொடுக்குறீங்க. இந்த நான் முன்ன சொன்னேன், பாவப்பட்ட பெண்கள் உடை மாற்றப்பையோ குளியலறையில் இருக்கிறப்ப வீடியோ எடுத்து மிரட்டுவதுகள் போல இவரை மிரட்டி இவரை வாங்கிக்கலாம் கடிதம்னு சொல்லி ஒரு லெட்டரை காப்பியை கொடுக்குறீங்க. துடிச்சிருந்தா அந்த ஒரிஜினல் நீங்க கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.